ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா இருக்கும்போது கேடுகட்ட ஆட்சி இல்லையம்மா. இவர் வந்துக்கிறாரு கேடுகட்ட ஆட்சின்றாரு. அவங்க ஜெயிக்கும் போதோ இருந்தாங்க அப்பா தானே ஆண்டுறாரு. அதுல நடக்கிறதா இதுல நடக்குது அதுலயும் நடக்கிறதுனால இவர் 20 நாள்லயாவ கேடுகட்ட ஆச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு நடந்ததா? இப்போ கேடுகட்ட ஆச்சு. அவருக்கு ஆப்போசிட்டா வந்ததுனால அவர் கேடுகட்ட ஆச்சுன்னு அவர் நடத்திருந்தது என்ன ஆச்சா? அதுக்கு மேல கேடுகட்ட ஆச்சு. கேடுகட்ட ஆச்சுன்னா எதையுமே எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. சும்மா தேவையில்லாம இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. என்ன இவங்களே தான் இருக்கணுமா, மற்றவங்க வந்தா இவங்களுக்கு ஆகாதா? அதெல்லாம் நல்லா ஆச்சு தாங்க இப்ப நடக்கிறது. நீங்க கோட்டு சூட்டு போடுறதுலாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கோட் ஷூட் போட்டது ஒரு பிரச்சனையா? ஒரு மனுஷன் ஸ்டைலா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு பிரச்சனையா? சொல்லுங்க. நீங்க பண்றதை விடவா நீங்க போய் வெளிநாட்டுல ஊர் சுத்த போறேன்ட்டு அங்கங்க செல்ஃபி ஒய்ஃபு கூட செல்ஃபி எடுத்து போட்டா போறீங்களா? அதெல்லாம் நான் தப்பு இல்லையா? ஒரு கோட் ஷூட் போட்டது தப்பா? ஏன் ஒரு தலைவர் ஒரு கோட் ஷூட் போடக்கூடாதா? அவர் காசுல அவர் சம்பாதிச்சு அவர் போடுறாரு. என்னன்னா ஜெட்டியோட அம்மனமாவா வர சொல்றாரு அவரு? ஏன் ஒரு கோட் ஷூட் போட்டது தப்பா? ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான். அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க அவருக்கு பேசவே தெரியலங்க. கோமாளிக்கு அவர் மட்டும் என்ன, அவரும் கோமாளி தானே. கோமாளியா தானே நீயும் இருந்தீங்க. நீங்க கோமாளியா இருந்தது இல்லாம மக்களுங்களையும் கோமாளியா ஆக்குனீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்க ஆச்சு ஒரு கோமாளி கூட்டத்தை விட கேடுகட்ட கோமாளி கூட்டம். நான் ஆடுறதுக்கு முன்னவே அவர் மேல இவ்வளவு பழிய போட்டா எப்படியா கோமாளின்ட்டு? கோமாளி யாருன்றது முன்னாடியே தெரியும். அவரை இடத்துல அவரை விட்டு வச்ச தப்பா போயிடுச்சு. அவரே அடிச்சு விட்டு இருக்கணும். கோமாளி எல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அவர் மக்களுக்கோசம் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு படத்துல நடிச்சா 250 கோடி 270 கோடி வாங்குறாரு. அப்படி இருக்கிறப்ப 2 லட்சம் சம்பளத்துக்கு ஏன் வரணும்னா எங்களெல்லாம் மக்களை பாதுகாக்கணும் தான் அவர் இருக்கிறாரு. இவனுங்க பிராடு வேலை பண்றதுக்கோசரம் இவனுங்க அல்லாடி இருக்கிறானுங்க. அவர் எப்ப பாரு மட்டன் தட்டி பேசிக்கிறாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடக்கிற ஆட்சி திமுக தயவு தான் நடக்குதுன்றாரு. அதே அப்படியே படுத்து கனவு காண சொல்லுங்க. அவரு எல்லாரும் மனசெல்லாம் மக்கள் எல்லாம் முழிச்சுக்கினாங்க. அவரு கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுங்க. ரெஸ்ட் குத்துக்கிறனா கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுங்க. போதும், அவர் உழைச்சதெல்லாம் போதும். அவ்வளவுதாங்க முடிஞ்சு வச்சுங்க. 30 ஆண்டு இவர் தாங்க. என்ன இவர் எப்படி சமம்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் இவர் தான். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. ஆமா, இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறது கேடுகட்ட ஆச்சு, சோஃபா மாடல் ஆச்சு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் பண்ணிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்னமா? அவங்க அப்பா இருக்கும்போது கேடுகட்ட ஆச்சு இல்லையம்மா. இவர் வந்துக்கிறாரு கேடுகட்ட ஆச்சுன்றாரு. அவங்க ஜெயிக்கும் போதோ இருந்தாங்க அப்பா தானே ஆண்டுறாரு. அதுல நடக்கிறதா இதுல நடக்குது அதுலயும் நடக்கிறதுனால இவர் 20 நாள்லயாவ கேடுகட்ட ஆச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லங்க, எல்லாரும் ஆட்சியில் நடக்கிறதாங்க நடக்குது. அவர் ஜெயிச்சிட்டான்றதுனால இவர் சொல்றாரு கேடுகட்ட ஆச்சு. அப்ப அவர் ஆட்சியில தான் கொலை ரொம்ப நடந்தது, கற்பழிப்பு ரொம்ப நடந்தது, கொலை குத்தல் ரொம்ப நடந்தது. அதுக்கெல்லாம் அவர் என்ன தண்டனையா கொடுத்தாரு? தண்டனை கொடுக்கல அவரு. இவர் மட்டும் 20 நாள்ல என்ன பண்ணுவார்? அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு எடுப்பாரு. இப்போ ஆச்சுன்னு சொல்றாரு. என்னத்தான் கேடுகட்ட ஆச்சு? இவங்களே ஜெயிச்சு இவங்களா தலைமுறை வரணும், அடுத்தவங்க வரக்கூடாது அவங்களுக்கு. இப்போ ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றா அந்த கோமாளி அரசனாக முடியாது. அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமா மாறும். அது போல இப்போ தமிழ்நாட்டுல இது கோமாளி கூடாரமா மாறி இருக்கு அப்படின்றாரு. பாக்கலாம், இன்னும் இப்பதானே வந்துக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்க்க வேண்டியதுதான். 5 வருஷத்துக்கு தெரியாதா நல்லது கெட்டது எல்லாம் தெரியாதா? இதங்காட்டியுமே கோமாளின்னு சொல்ல முடியுமா? நான் ஆடுறதுக்கு முன்னவே அவர் மேல இவ்வளவு பழிய போட்டா எப்படியா கோமாளின்ட்டு? துணிஞ்சுதானே ஒரு கணத்துல இறங்குறாங்க. எல்லாம் செய்வன் தானே இறங்குறாங்க. அது மாதிரி தானே அவங்க அப்பா ஆட்சியில இருந்து இவரும் பார்த்தாரு. அப்புறம் இவரும் வந்தாரு. அவரு மட்டும் என்ன பண்ண அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்டுனா இருந்தாரு. ஒரு முதலமைச்சரா உக்காந்துதான் இருந்தாரு. எதுவும் தட்டி கேட்கலையே. எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு பவுடர், எவ்வளவு மாவா, எவ்வளவு கெஞ்சா, எல்லாத்தையுமே அவரும் தானே பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவரு மட்டும் 20 நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரா? இவரு வராம வந்தா இவர் ஜெயிச்சா மட்டும் எல்லாம் பண்றாரா? எல்லாமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டு தாங்க பண்ணுவாங்க. முதலமைச்சர் கோட் ஷூட் போட்டு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டுங்கிறாரு. அதுதான் பிரச்சனை அப்படின்றாரு. கோட்டை விட்டுங்கிறாரு. அதான் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் ஆகல, 2 வருஷம் ஆகல. மிஞ்சும் போனா இன்னும் 1 மாசமே ஆகலையே. அதங்காட்டி கோட்டை விடலாம் இவங்களே சொன்னா எப்படி ஐயா? அது மாதிரி அவங்க ஜெயிக்கும் போது யாருன்னா அது மாதிரி சொல்லுவாங்களா? இவன் ஜெயிச்சான்றதுனால இவர் இவ்வளவு இது வராரு. இதெல்லாம் தப்பா ஐயா. அவங்க ஆட்சியில் அதுக்கு தண்டனை அவர் பண்றானே, அதுக்கு தண்டனை கொடுக்க பண்ணாருன்னா அது கரெக்ட். பண்ணாம இருந்துட்டாருன்னா கேட்கலாம். எவ்வளவு லஞ்சம் ஒன்னெல்லாம் காட்டுறாங்களா? 60 இதுல அவரு இது பண்ணிக்கிறாரா, லஞ்சம் வாங்கிக்கிறாரா, எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அதங்காட்டியுமே இவ்வளவு இது சொல்றாங்களா? இவரோட ஆட்சியிலேயே எல்லாம் தான் நடந்தது ஐயா. இவர் ஆட்சியில தான் நடந்தது.
அப்பெல்லாம் வந்து அவங்க கேட்கல, கம்முன்னு தானே இருந்தாங்க அமைதியா. இவருக்கு மட்டும் வந்த உடனே ஒண்ணு அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சொன்னதை அவரால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய போறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு நந்துடா, இப்போ கேடுகட்டா ஆச்சு. அவருக்கு ஆப்போசிட்டா வந்ததுனால அவர் கேடுகட்டா ஆச்சுன்னு அவர் நட்டிருந்தது என்ன ஆச்சா, அதுக்கு மேல கேடுகட்டா ஆச்சு. இந்த ஆச்சு அவங்க குறை சொல்ல முடியாதுல்ல. எல்லா திட்டத்தையும் விஜய் சார பண்ணின்னு சிஎம் பண்ணின்னு தானே வராரு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு சென்றா அவன் அரசனாக முடியாது, அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாக மாறும். இப்ப அது போல தமிழ்நாட்டுல வந்து கோமாளி கூடாரமா மாறி இருக்கு அப்படின்றாரு. அவர் சொல்றாரா? ஆமா. சரி, இல்லாதவன் இருக்கிறவன் இல்லாதவனும் அவர் தான் இப்போதைக்கு இதுவே. அது அப்பத்துல இருந்தே அப்படிதான். ஏழ்மையா இருக்கிறவன் பணக்காரனா ஆயிடுவான், பணக்காரா இருக்கிறவன் ஏழ்மையா ஆயிடுவான். அது மாதிரி இவர் சிஎம்மா ஆகுறது கடவுள் பட்ட விதி, அவர் ஆயிட்டாரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாருமே கோமாளிகள்னு சொல்றாரு அவரு. சுருக்கமா சொல்ல போனா அவர்ல உதயநிதி சொல்றாரு கோமாளிகள்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வச்சிருந்தா கோமாளி, பயங்கர கோமாளி. அவர் தான் கோமாளி கூட்டம்ன்றாரு அவரு. அவங்க ஆச்ச ஒரு கோமாளி கூட்டத்தை விட கேடுகட்ட கோமாளி கூட்டம். எப்படி இது ஹரிஸ் எப்படி நடத்துறேன்னு தெரியாம நடத்திட்டாங்க. என்ன இப்ப அவர் மட்டும் நல்லது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அவரு MK ஸ்டாலின் இருந்து சொல்லுங்க, யாரு ஜெயலலிதா அம்மா மாதிரி யாரும் செஞ்சது இல்ல, எங்க எம்ஜிஆர் அப்பா மாதிரியே யாரும் செஞ்சது இல்ல. இப்ப அந்த கட்டத்துல எங்க விஜய் சிஎம் எங்க அண்ணன் வந்திருக்காரு, செய்வார். அந்த நம்பிக்கையோட நாங்க காத்திருக்கோம். இப்ப விஜய் ஒரு கோட் ஷூட் போட்டது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா எல்லாத்தையும் ஒரு கோட்டை விட்டுங்கிறாரு, அதான் பிரச்சனை அப்படின்னு உதவி சொல்றாரு. என்ன கோட்டை விட்டாரா அவர்? சட்டம் சரியில்லைன்றாரு. என்ன ஒழுங்கு சரியில்லையா? அவர் வந்தோடனே என்னென்ன பண்ணணுமோ என்ன ஸ்டெப் செய்யணுமோ எல்லா ஸ்டெப்பும் அவர் பார்த்துன்னு தான் வராரு. எல்லா ஸ்டெப்பும் அவர் செஞ்சுட்டு தான் வராரு. என்ன செய்யணும், இவங்க என்ன செஞ்சாங்களா? எல்லாத்தையும் ஒழிச்சாங்களா? இல்ல என்னென்னமோ நாட்டுல நடக்குது, அதுக்கு என்ன இப்படி நாட்டுல நடக்குதுன்னு அப்படியே தூங்காம விழிச்சிருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்களா? அந்த மனுஷன் அப்படி இல்லையே. டிஃபன் சோறு கூட வந்து ஆபீஸ்ல தானே உட்காந்து சாப்பிட்டு நிற்கிறாரு. இவங்க அது மாதிரி பண்ணாங்களா? இவங்க மட்டும் நல்லா ஆச்சு, அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஆட்சிக்கு நல்லா ஆச்சு இல்லாத மாதிரி அவனுங்க காண்டுல பேசுறானுங்க, கோவத்துல பேசுறது. அதெல்லாம் தவறு அவர் சொல்றதுதான். ஏன் அவங்க ஆபீஸ்க்கு அவங்க கொண்டு போயிருக்கானுங்க, இவங்க என்ன இவங்கள கொண்டு கொடுத்தாங்க? சும்மா தேவையில்லாம இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. என்ன இவங்களே தான் இருக்கணுமா, மற்றவங்க வந்தா இவங்களுக்கு ஆகாதா? அதெல்லாம் நல்லா ஆச்சு தாங்க இப்ப நடக்கிறது. எல்லாருக்கும் சமம் பண்றாரு, சமம் கொடுக்குறாரு எல்லாருக்கும். இவங்களாம் 50 வருஷம் ஒண்ணுமே தரல, இவங்க நல்லாதான் பண்றாங்க. ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு சென்றா அவன் அரசன் ஆக முடியாது, அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாகும். இப்ப தமிழ்நாட்டுல அதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு. யாரு சொல்றது? உதயநிதி. ஏங்க அவருக்கு பேசவே தெரியலங்க. கோமாளிக்கு அவர் மட்டும் என்ன, அவரும் கோமாளி தானே. அதெல்லாம் தவறு. அவரும் கோமாளி தான், சினிமா தான் நடிச்சாரு, அவங்களும் நடிச்சாங்க. அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் தப்பான பத்தி சரியில்லைங்க அவர் பேசுறது. இப்போ விஜய் அவருக்கு கோட் ஷூட் போட்டு வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டுங்கிறாரு, அதுதான் பிரச்சனை அப்படின்றாரு. என்ன வந்து ஒரு மாசம் அவ்வளவு அதுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உடனே செஞ்சுட்டாங்களா? அவங்க 3 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க எல்லாருக்கும், கடைசியா எலெக்ஷன் ஜெயிக்க முடியும்ட்டு. ஒண்ணு செய்வாருங்க, அதெல்லாம் தவறு. பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. புதிய ஆட்சி பொறுப்பேற்று 25 நாளுக்கு ஆகுது, ஆனா ஒரு திட்டத்தோட உருப்படியா செயல்படுத்தல அப்படின்றாரு. இருக்கும்போது எல்லாத்தையும் எல்லாம் வலுவிழந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வெளியில எடுத்து அவர் பண்ண முடியும். 4 வேணும். அவங்க இருக்கும்போது எல்லாம் இழந்து வச்சுட்டாங்க. இப்ப இவர் வந்துதான் அதெல்லாம் உற்பத்தி பண்ணலாம், எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு என்னென்ன இருக்கு பார்க்கணும்ல. இப்போ இந்த ஆட்சி வந்து திமுக தயவுல தான் நடக்குதுன்றாரு. ஐயோ, இதெல்லாம் பொய்யான வார்த்தை. இப்படியும் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இது? அவங்கள சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கூட்டணி கட்சி சப்போர்ட் கொடுத்தனால. கூட்டணி கட்சி கொடுத்தா அவங்களும் கூட்டணி கட்சி அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க சார்பாகவும் கூட்டணி கட்சி ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் தவறு, சொல்லக்கூடாதுங்க அந்த மாதிரி. அவங்களுக்கு மட்டும் ஒண்ணு மற்றவங்களுக்கு ஒண்ணா. இப்ப அவங்க ஜெயிச்சதும் கூட்டணி ஆட்சியில தான் கொஞ்சம் இத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க. அந்த மாதிரிதான் அவங்க ஒரு இதுல இவங்க வந்திருக்காங்க. அது சொல்லக்கூடாதுங்க, தவறுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாரு, என்னன்னா நம்ம தெருவா போய் ஓட்டு கேட்டோம், ஆனா வீட்டுல இருக்கிற நம்ம பசங்க கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படின்றாரு. வர எலெக்ஷன் கேட்க சொல்லுங்க, அவ்வளவுதாங்க. முன்னி வச்சுங்க, 30 ஆண்டு இவர் தாங்க. என்ன இவர் எப்படி சமம்னு சொல்லிட்டாரோ அதுக்கப்புறம் இவர் தான். அவங்க கொடுக்கவே இல்லையா ஆட்சியில பங்கே தெரியல, இவங்க கொடுக்குறாங்கல்ல. எல்லாரும் வாங்க எல்லாம் சேர்ந்து உழைக்கும் பலன்னு சொல்றதுதான் கரெக்டா. அவங்க கூட்டணி கட்சி கடைசி வரைக்கும் அடிமை தான் யூஸ் பண்ணாங்களா? அவங்க பண்ணாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. அதான் சொல்றேன். முன்ன நடந்த ஆட்சி மட்டும் நல்லா இருந்ததா? யாரு வந்தாலும் அததான் செய்ய போறாங்க. ஒரு நல்ல படிச்சவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க, படிக்காதவங்களே ஆட்சி நடத்தணும், அவங்களே நடத்தணும்னா முடியுமா? ஒரு முன்னேற்றம் வரணும்னா ஒருத்தவங்க கிட்ட மாறுதலா இருந்தா தானே நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்ல திட்டங்கள் தான் போட்டுக்கிறாரு. இப்ப எவ்வளவு பிரச்சனை எல்லாம் போயிருக்கு, பரவாயில்லையே. எவ்வளோ ஒயின் ஷாப்பை மூடி இருக்காரு, எவ்வளோ பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம், இந்த போலீஸ் லேடிஸுங்களுக்குலாம் முதலிடம் கொடுத்துருக்கிறாரு.
அவரு நல்லதுதான் செஞ்சுன்னு இருக்காரு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரையும் கோமாளின்னு சொல்றாரு உதயநிதி. அப்படிங்களா? எங்க பழமொழியில சொல்ல போனா, நம்ம ஒருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதுவை திரும்பி பாருன்னு சொல்லுவாங்க. சும்மா சொல்றேன் அந்த பழமொழிய. இப்போ நம்ம ஒருத்தவங்களை பத்தி பேசுறோம்னா நம்ம எப்படி இருந்தோம்னு பாக்கணும்ல. கோமாளியா தானே நீங்க இருந்தீங்க. நீங்க கோமாளியா இருந்தது இல்லாம மக்களுங்களையும் கோமாளியா ஆக்குனீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப எல்லாருமே இப்ப நீங்க தான் இத்தனை வருஷமா ஆட்சி நடத்துனீங்க. இப்ப மக்களே புது ஆட்சி நடத்தணும்ன்றதுக்கோசம் மக்களே எடுத்துக்கிற முடிவு ஒரு நல்ல முடிவா தானே இருக்கும். மக்கள் எடுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல முடிவா தானே இருக்கும். இவ்வளவு நாள் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னும் போது இதுவும் எடுத்த முடிவு நல்ல முடிவா தானே இருக்கும். இப்ப வந்துக்கிறதும் நல்லதா தான் இருக்கும். அப்போ விஜய் அவருக்கு கோட் சூட் போட்டு எனக்கு பிரச்சனை இல்ல, அவரு எல்லாத்தையும் கோட்டை வர்றாரு அதுதான் பிரச்சனை அப்படின்றாரு உதயநிதி. கோட் சூட் போட்டது ஒரு பிரச்சனையா? ஒரு மனுஷன் ஸ்டைலா இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு பிரச்சனையா? சொல்லுங்க. நீங்க பண்றதை விடவா நீங்க போய் வெளிநாட்டுல ஊர் சுத்த போறேன்ட்டு அங்கங்க செல்ஃபி ஒய்ஃபு கூட செல்ஃபி எடுத்து போட்டா போறீங்களா? அதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு கோட் ஷூட் போட்டது தப்பா? ஏன் ஒரு தலைவர் ஒரு கோட் ஷூட் போடக்கூடாதா? அவர் காசுல அவர் சம்பாதிச்சு அவர் போடுறாரு. என்னன்னா ஜெட்டியோட அம்மனமாவா வர சொல்றாரு அவரு? ஏன் ஒரு கோட் ஷூட் போட்டது தப்பா? நாங்க எல்லாத்துக்குமே ஒரு குறைன்னா என்னதான் குறை? பாவாதான் பொண்டாட்டி ஏதோ தொட்டாலும் குறைன்ற மாதிரி அவரு நல்லது செஞ்சாலும் குறை சொல்றீங்க, எது செஞ்சாலும் குறை சொல்றீங்க. சொல்லுங்க. இப்போ புதிய ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, ஒரு திட்டத்தோட உருப்படியா செயல்படுத்தல அப்படின்னு உதயநிதி குற்றம் சாட்டுறாரு. அப்படிங்களா? எங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே. நல்லாதான் போயின்னு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க கஜானாவை காலி பண்ணிட்டு போனீங்கன்னா அவரு என்ன பண்ண முடியாது? ஓட்டு போறதுக்கு முன்னாடியே சொன்னாரு, என் ஓட்டுக்கு நான் காசும் கொடுக்க மாட்டேன், உங்க காசை நான் எடுக்கவும் மாட்டேன் சொல்லிட்டாரு. அப்புறம் அவரு காசை போட்டு எல்லாருக்கும் நீங்க சொரண்டின்னு போறது, அவர் காசை போட்டு எல்லாருக்கும் செய்ய சொல்றாங்க. இப்ப நடக்கிற ஆட்சி திமுக தேவையில் தான் நடக்குதுன்றாரு. அப்படியே படுத்து கனவு காண சொல்லுங்க. அவரு எல்லாரும் மனசெல்லாம் மக்கள் எல்லாம் முழிச்சுக்கினாங்க. அவரு கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுங்க. ரெஸ்ட் குத்துக்கிறனா கொஞ்ச நேரம் தூங்க சொல்லுங்க. போதும், அவரு உழைச்சதெல்லாம் போதும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். புதுசா வர ஆளுங்க எதனா வேலை செஞ்சுன்னு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க இல்ல ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்களா? அது அவங்கவுங்க நடந்து இனிமே அவர் நடத்துற ஆட்சியை பொறுத்து இருக்குது. அவர் நிரந்தரமா தூங்குறதும் வர்றதும். திமுக எல்லாம் திரும்ப நம்ம ஓட்டு கேட்டோம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்குது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு. இன்னும் எங்களுக்கு தான் தெரியல. நாங்க முயற்சி எடுத்ததை விட இனிமே எங்க பிள்ளைங்க பேச்சை கேட்கலான்றதுக்கோசம் நாங்க இது பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படிலாம் இல்ல, அவங்க பண்ணாதான் எல்லாம். இப்பதானே வந்திருக்கோம். நாங்கெல்லாம் ஓட்டு போறது கஷ்டப்பட்டு பஸ் ஏறி போனா பஸ்ஸை கூட விடல அவனுங்க. அதான் இல்ல, இப்பதானே வந்திருக்கு. நல்லாட்சி தான் கொடுப்போம் தலைவர். ஒரு கோமாளி அரண்மனைக்கு போனா அவன் அரசன் ஆகிட முடியாது. அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாகும். அது போலதான் இப்ப டிவிக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உதயநிதி விமர்சனம் பண்றாரு. கோமாளி யாருன்றது முன்னாடியே தெரியும். அவரை இடத்துல அவரை விட்டு வச்ச தப்பா போயிடுச்சு. அவரே அடிச்சு விட்டு இருந்திருக்கணும். அவங்க அப்பா தோத்துட்டாங்க, அந்த ஃபீலிங்ஸே இல்ல அவருக்கு. அதை விட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காப்ல. இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, உருப்படியா ஒரு விஷயம் கூட பண்ணல, ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவில்லை அப்படின்னு உதயநிதி விமர்சனம் பண்றாரு. அவங்க பரம்பரையா இருந்தவங்க. இவர் இப்பதான் புதுசு, எல்லாருமே புதுசு. கொஞ்சம் ஆகும்ல, எல்லாத்துக்கும் நேர காலம் எல்லாம் வேணும்ல. பாக்கலாம், யாரா இருந்தாலும் விமர்சிக்க தான் செய்வோம். முதலமைச்சர் அவர்கள் கோட் சூட் போட்டு வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாத்தையும் கோட்டை விட்டுனுக்கிறாரு, அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு உதயநிதி குற்றம் சாட்டுறாரு. அப்படிலாம் இல்ல, பாக்கலாம், இன்னும் டைம் இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டுல திமுக தேவையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது அப்படிதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டு அவங்க இவனால அவங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. நம்ம தளபதி அப்படி இல்லை, வந்தவங்க எல்லாத்துக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்துட்டாப்ல. இதுக்கப்புறம் அவங்க நினைச்சாலும் அவங்க டிஎம்கேக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ கூட்டணி இல்லாம பண்ண முடியும். அதுவும் இவங்களால தானே. அந்த பஸ் இல்லாம ஒரு 2 லட்சம் பேரு கிட்ட போகல ஊருக்கு. அவங்களாம் போயிருந்தா இந்த கூட்டணி இல்லாம நம்ம ஆட்சி அமைச்சோம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறாரு, நம்ம தெருவா போய் ஓட்டு கேட்டோம், ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க கிட்ட நம்ம ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. அது அவருக்கு இப்பதான் தெரியுது போல. அவங்க எல்லாரும் நாங்க படுத்துட்டே ஜெயிப்போம்னு நினைச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, மாற்றம் வேணும்னு மக்கள் நினைச்சிட்டாங்க. அதனால மாற்றம் உண்டாயிடுச்சு. அவர் வரலன்றதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிற்கிறாரு. அவ்வளவுதான். மக்களுங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிற மக்களுங்க எல்லாம் சாவடிக்கிறதுக்கோசரம் அவர் இப்ப இது பண்ணி போராட்டம் பண்ணி நிற்கிறாரு. ஏதோ அவர் வந்துக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு நல்ல ஆட்சி, ஏதோ ஒரு நல்லது பண்றாரு. அது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
ஒரு ஆள் ஆனா திருத்தலாம். பல கூட்டாளியா இருக்கிறாங்க. எல்லாம் எந்தெந்த நேரத்துல எது பண்ணணும்னு யோசனை பண்ணி பிளான் பண்ணி இருக்கிறாங்க. வேற நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. நல்ல ஆட்சி வந்துக்குது, அவங்களுக்கு பிடிக்கல. ஏதோ மக்களுக்கு ஏதோ அது ஏதோ ஒரு ஆள முடிஞ்சது ஏதோ செய்யறாரு, ஏதோ சொல்லிக்கிறாரு, வாக்கு குத்துக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்வாரு. மக்களுங்க ஒரேடியா எல்லாமே இப்பவே செஞ்சிடணும்னு சொன்னா எப்படி செய்வாங்க? ஒரு கோமாளி வந்து ஒரு அரண்மனைக்கு போனா அவன் அரசன் ஆக முடியாது, அவன் ஆக முடியாது. அரண்மனை தான் கோமாளி கூடாரமா ஆகும். அது போலதான் இப்ப தமிழ்நாடுல நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு உதயநிதி. இல்லையே, நல்லா கரெக்டா தான் போயின்னு இருக்குது. மக்களுங்களுக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் தான் செஞ்சு நிக்கிறாங்க. இவங்க அந்த ஆட்சி வந்து ஆடல. இப்போ அவங்க வந்து அது அவர் மேல போராம பண்ணி தேவையில்லாத மக்களுங்களை சாவடிக்கிறதுக்கோசரம் பாக்குறாரு. தமிழ்நாட்டுல இந்த ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, உருப்படியா ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தவில்லைன்னு உதயநிதி அவங்க 10 காலங்காலமா அப்பன்ல இருந்து புள்ள வரைக்கும் வந்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அவங்க ஆட்சி இருந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆனாங்களே, அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்களா? உடனே வந்தோடனே செஞ்சிருவாங்களா? அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல செய்யறதுக்கு. அவரு என்ன எல்லாத்தையும் அவரும் 10 பேரு கூட தானே இருக்காரு. அவங்க அதிகாரம் கொடுத்தா தானே அவரும் செய்ய முடியும். அவர் இப்ப சிஎம் ஆயிட்டாருன்னுட்டு எடுத்த உடனே எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அவர் இவங்களோட அவர் தட்டு தான் எடுத்துன்னு போனோம். பிச்சை எடுத்து இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க? எங்களுக்கு எங்க காசை தான் அவங்களுக்கு குத்தாங்க. எனக்கு மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கு போட்டாங்க. அவர் காசை எங்களுக்கு குத்தாங்க. இப்ப எதுல பிடிக்கணுமோ அதுல எல்லாம் புடிச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த ஆட்சி வந்து திமுக தேவையில் தான் நடக்குதான், திமுக கூட்டணி கட்சி தேவையில் தான் நடக்குது. அதெல்லாம் யார் தெய்வம் இல்ல, யார் பணம் கொடுத்து நாங்க ஓட்டு போடல. எங்க தளபதிக்கு நாங்க ஓட்டு போட்டோம், அவரை நாங்க நிக்க வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். எங்க அண்ணன் என் தம்பி எல்லாமே அவரு தான். அவரு செய்யணும், அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்யணும். நான் செய்யட்டோம், செய்யலன்னா கூட நாங்க எங்க அண்ணன் மேல கோச்சிக்கவே மாட்டோம். அவரு நல்ல ஆட்சி தான் வந்துக்குது. இவனுங்க வந்து பிராடு வேலை பண்றதுக்கோசரம் இவனுங்க அல்லாடிங்கிறானுங்க. அவர் எப்ப பாரு மட்டம் தட்டி பேசிக்கிறாங்க. வேற ஏதாவது மறுபடியும் முதலமைச்சர் கோட் சூட் போட்டுனது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டுங்கிறாரு, அதான் பிரச்சனை. அவர் ஏன் கோட்டை விட்டுங்கிறாரு? அவர் படிக்கல. அவரு வந்து சினிமா நடிகர் தானே. அவரு சினிமாவும் நடிப்பாரு, மக்களுக்கு செய்யறதும் செய்வாரு. கொஞ்சம் அர்ஜென்ட் படாம இருந்தா எல்லாமே கரெக்டா நடக்கும். கேடு கட்ட ஆச்சு அப்படி ஒண்ணு நடக்கலையே, நல்லா தான் நடத்துறாரு. வந்து அவரு மக்களுக்கு தேவையானதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. மகளிர் உரிமைன்னு சொல்லிட்டு அவர் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு பதில் உடனே அவரு 1 மாசத்துலயே அந்த 1000 ரூபாய் அமுச்சு வச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க பண்ணுவாங்க. போதையெல்லாம் ஒழிக்கிறாரு, ஒயின் சாப்ப சாத்துறாரு, எங்க இடைஞ்சலா இருக்கோ அங்கெல்லாம் சாத்துறாரு. நல்லது தானே பண்ணின்னு வர்றாரு. அவரு நான் ஊழல் பண்றாரு? எதுவுமே பண்ணலையே. அவரு நல்லாதான் மக்களுக்கு பண்ணி வர்றாரு. இதை விட என்ன ஒரு ஆட்சியில இருக்குது? இந்த சின்ன வயசுல இத்தனை வருஷமா அவங்க ஆண்டாங்க ஆட்சி. நான் அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு. எல்லாமே பண்ணுவாரு. அவர் மேல நம்பிக்கை வரதான் நாங்க எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டு வர வச்சோம். இப்ப இருக்கிற முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாமே கோமாளிகள் அப்படின்னு சொல்றாரு. கோமாளி கூடாரமா மாறிச்சு. கோமாளி எல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அவர் வந்து அவர் பணத்துல அவர் எந்த குறையும் இல்லாத இருக்கிறாரு. அவர் மக்களுக்கோசம் அவர் வந்து இருக்கிறாரு. அவர் ஒரு படத்துல நடிச்சா 250 கோடி 270 கோடி வாங்குறாரு. அப்படி இருக்கிறப்ப 2 லட்சம் சம்பளத்துக்கு ஏன் வரணும்னா எங்களெல்லாம் மக்களை பாதுகாக்கணும் தான் அவர் வந்து இருக்கிறாரு. அவர் நல்லதுதான் செய்வாரு, நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. முதலமைச்சர் அவர் கோட் சூட் போட்டுனது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாத்தையும் கோட்டை விடுறாரு, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அவரு என்ன கோட்டை விடுறாரு? எதுவும் கோட்டை விடலையே, நல்லா தானே ஆட்சி நடத்துறாரு, நல்லா தானே நடத்துறாரு. அவருக்கு என்னவா? அவர் கோட் சூட் பண்ணா அவருக்கு என்னவா? நல்லா தான் நடத்தின்னு வர்றாரு ஆட்சி. என்ன பண்றாரு அவரு? மக்களுக்கு நல்லா தான் பண்றாரு. எல்லாமே எங்கெங்க ஊழல் நடக்குதோ எல்லாத்தையும் ஆராய்ஞ்சி வழி நடத்தின்னு தான் வர்றாரு அவரு. இந்த ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, உருப்படியா ஒரு திட்டத்தோட செயல்படுத்தல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. எல்லா திட்டத்தையும் ஒன்னொன்னா நிறைவேற்றின்னு தான் வர்றாரு. எதுவும் நிறைவேற்றாதே இல்ல. அவரு இப்ப வந்தாரு, வந்து 1 மாசம் கூட ஆகல. ஒன்னொன்னா தான் நிறைவேற்ற முடியும். அவங்க 20, 25, 30 வருஷமா அவங்க ஆண்டுன்னு வந்தாங்க. அப்பா உள்ள பேரன் எல்லாமே ஆண்டுன்னு வந்தாங்க. இப்ப இவரு இப்பதானே வந்தாரு. இவரு கொஞ்சம் கொஞ்சமா நடத்துவார், நடத்தாத இருக்க மாட்டாரு. அவரு பணத்துல அவர் குறைவே கிடையாது. எங்களுக்கோசம் தான் அவர் வந்திருக்கிறாரு. எங்களை பாதுகாக்கிறதுக்கோசம் எங்களுக்கு நன்மை செய்தா அவர் வந்திருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இப்போ நடக்கிற ஆட்சி திமுக தேவையில் தான் நடக்குதுங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? திமுக தேவையில்லை, அந்த கூட்டணி கட்சியில ஆதரவு கொடுத்தாங்களே அந்த தேவையில் தான் நடக்குது அப்படின்றாரு. அப்படிலாம் கிடையாதுங்க. மக்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் தானே தேர்ந்தெடுத்து அவர் வரணும்னு சொன்னாங்க. மக்களால் தான் அவர் வந்துக்கிறாரு. திமுகவில் அவர் ஒன்றும் வரலையே. அவரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம போய் தெரு ஓட்டு கேட்டோம், ஆனா வீட்டுல இருக்கிற பசங்க கிட்ட நம்ம ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. அவர் வந்து கேட்டாலும் அவருக்கு வந்து போட்டு இருக்க மாட்டாங்க. அவர் வந்து கேட்டாலும் அப்படி இருக்கிற மாதிரி தான் அவர் தொகுதியிலேயே அவங்களுக்கு தோக்கணும். அவங்க டெபாசிட்டை இழந்துட்டாங்கல்ல.
இவர் இப்பதானே வந்தாரு. மக்கள் அவர் அவ்வளோ ரொம்ப பிரச்சாரம் கூட அவர் பண்ணவே இல்லை. அவர் விஜய் சாரு இருந்தாலும் அவர் வந்திருக்கிறாருல, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையோட அவரை வர வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவர் பண்ணிட்டு தான் வர்றாரு, எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் வர்றாரு. நாங்க அவருக்கு தான் ஓட்டு போட்டோம், அவர் வரணும் தான் ஓட்டு போட்டோம். எல்லாமே நாங்க அவரை தான் விரும்பினோம். அவர் வந்து நல்லது செய்யணும், அதுதான். சரிம்மா, ஓகே சார். புதிய ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, ஒரு திட்டத்தோட உருப்படியா செயல்படுத்தல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. நாங்க உருப்படியா முக்கியம்னா உருப்படியா என்ன அவர் செயல்படுத்தாம இருக்காராம். கெஞ்சா ஒழிக்கணும்னு நினைச்சாரு. எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ கேடு கட்டி எப்படியோ போகுது. குடிப்பழக்கத்துக்கோ கெஞ்சா அடிமைக்கு எவ்வளோ பிள்ளைங்க இதுவாயிடுச்சு. அதுல இருந்து எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திட்டு தான் வர்றாரு. கெஞ்சாவை ஒழிக்கணும்னு நினைச்சாரு, கெஞ்சா ஒழிச்சாரு. பாதி ஒயின் ஷாப் மூணுன்னு நினைச்சாரு, மூணுனாரு. பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு. நாங்களே இங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு 11 மணி 10:45 மணிக்கு தான் இங்கேருந்து கடையிலேருந்தே கண்ணகினாருக்கு நாங்கள் போவோம். அங்கேருந்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தான் எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் பாதுகாப்போடு தான் போகிறோம், பாதுகாப்போடு தான் வரோம். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இப்போதான் நாங்கள் வந்திருக்காருங்க. அவங்களே சொல்கிறாங்க வந்த இத்தனை நாள் இப்படி ஆகுது, 25 நாள் ஆகுதுன்னு. இப்போ உடனேவா அங்கே செஞ்சிட முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும். திமுக தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு உதயநிதி. அவங்க போட்ட பிச்சையாமா? கூட்டணி கட்சியை அதான் அவங்க போட்ட பிச்சையாமா? இது மக்கள் நாங்களா சேர்ந்து போட்டது. இது யார் சிஎம் ஆகணும், யார் சிஎம்ல இருந்து பதவியில இருந்து இறங்கணும்னு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? இவர் என்ன மிஞ்சி போனா சிஎம் கூட ஒரு 3 மாசமோ 4 மாசமோ இவர் கட்சியில வரணும்னு பேசியிருப்பாரு. ஆனா அவர் வரணும்னு தான் பேசினாரு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் எல்லா இடத்துக்கும் போய் உழைச்சாரு, எல்லாமே பேசினாரு, கொண்டாரு, எல்லாமே பண்ணாரு. எங்களுக்கு பிடிச்சது அவர் நாங்க சிஎம் ஆக்கும். இவர் புதுசா வந்தா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நாங்க சிஎம் ஆச்சோம். இவரு வந்து சொல்றதுக்குலாம் அதெல்லாம் சரியில்லை. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது இப்ப 1.5 மாசம் தான் ஆகுது. போக போக தான் தெரியும். கேடுகட்ட ஆச்சுன்னா எதையுமே எடுத்து உடனே சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எப்பயுமே ஒரு குழந்தைன்னா முதல்ல இருந்தா தவந்து வரும். அந்த குழந்தை வர எப்படி நடக்க முடியும்? இப்ப வந்து தாய்நாடு நம்ம நாடு. அப்ப அந்த குழந்தை எப்படி ஒரு தாய் வளர்க்குதோ அது மாதிரி தான் நம்ம வளர்த்துருக்கோம். பின்னாடி தான் நம்ம அதை பத்தி சொல்ல முடியும். குறைஞ்சது ஒரு 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் கழிச்சு தான் நம்மளோட தீர்ப்பு சொல்ல முடியும். அதுக்கடையில ஒண்ணு முடியும். ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு போனா அவன் அரசன் ஆயிட முடியாது. அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாகும். இப்ப அது போலதான் இப்ப நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு யார் சொன்னா? உதயநிதி சொல்றாரு. அப்படின்னு எல்லாத்தையுமே கோமாளின்னா அவரும் ஒரு கோமாளியா தானே இருந்து வந்திருக்காரு. அவரும் அதே சினிமா துறையில தான் இருக்காரு. அவர் பாரம்பரியமா தான் வந்திருக்காரு. எல்லாரும் கோமாளியா இருக்கிறதுனால மக்கள் வந்து விரும்புவாங்க. அவர் புத்திசாலித்தனத்தை காட்டினாதான் மக்கள் வந்து அதை பற்றி செயல்படுத்த முடியும். எல்லாரும் கோமாளினா கோமாளி ஒன்றும் முட்டாள் கிடையாது. மற்றவங்க சிரிக்கிறதுக்காண்டியும் வாழ்றதுக்காண்டி தான் கோமாளியா வராங்க. அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வந்து ஒரு துன்பங்கள் எவ்வளவு பெரிய ஒரு இழப்புகள்லாம் இழந்திருப்பாங்கன்னு பின்னாடி தான் தெரியும். ஆளை விட்டு பார்த்தா தான் அதோட கடமைகள்லாம் தெரியும். அவ்வளவுதான். ஒரு குழந்தைய ஓட விட்டா தான் தெரியும். ஏதாவது விளையாட்டுல இருந்து ஒரு 10 பேர் ஓடுனாதான் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு 3 பேரை தேர்ந்தெடுக்க முடியும். ஓடி இருக்காங்க. ஏடிஎம்கே ஒண்ணுச்சு, டிஎம்கே ஒண்ணுச்சு, நாம் தமிழர் ஒண்ணுச்சு, பிசிகா ஒண்ணுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஓடுனது. எல்லா கட்சியிலும் இருந்து இந்த 2 டீம் தான் ஓடிட்டு இருந்தது, ஜெயிச்சுட்டு இருந்தது. இப்போ வந்து விஜய் ஓடி இருக்கிறாரு, ஜெயிச்சிருக்காரு. இனிமே வெற்றியோட என்ன நிலைமைன்னு பிற்காலத்தான் சொல்ல முடியும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 2 ஆண்டு புரிஞ்சுதான் தெரியும். தெரியாது. இப்போ புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தல அப்படின்னு உதயநிதி குற்றம் சாட்டுறாரு. எடுத்த உடனே எந்த திட்டத்தையும் யாராலையும் பண்ண முடியாது. போக போக தான் அதை செயல்படுத்த முடியும். எடுத்த உடனே வந்து சரி நம்ம சினிமா நடத்துறோம், உடனே ஒரே ஷாட்ல கூட நடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே நேரத்துல ஒரே 30 நாளுக்குள்ள எப்படி செயல்படுத்த முடியும்? நிர்வாகி, அமைச்சர், அப்புறம் ஒவ்வொரு ஒன்றியம் தாலுகா, அப்புறம் மொத்தம் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம ஆராய்ந்து மக்கள் என்ன விரும்புறாங்க செயல்பட்டு கல்வி எல்லாத்தையும் அவங்க விவசாயம் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் பேச முடியும். மக்கள் இன்னும் கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கல. மக்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் அதுக்கு செயல்படும். அதுக்கு பிறகுதான் எல்லாம் செய்வாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் கோட் ஷூட் போட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாத்தையும் கோட்டை விடுறாரு, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. கோட்டை விடுறதுக்கு ஒண்ணுமே வேலையே இல்லையா? இன்னமும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லையா? என்னத்தை நம்ம கோட் ஷூட்டுக்கு அது வந்து தன்னுடைய நம்மளுடைய உடல் அலங்காரம் ஒண்ணு, நம்மளுடைய மானம் ஒண்ணு, இதுதான் உள்ளது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமும் கிடையாது. அந்த காலத்துல எங்க தாத்தா வந்து கோமணம் கட்டினாரு, எங்க அப்பா ட்ரௌசர் போட்டாரு, இப்ப நான் ஜட்டி போடுறேன். இவ்வளவு வித்தியாசம், வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் ஒரு பாரம்பரியம் வருது. நம்ம கலாச்சாரம் கொஞ்சம் மாறி வருது, அவ்வளவுதான். வேற இதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. நம்ம வந்து தெரு போய் ஓட்டு கேட்டோம், நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க ஓட்டு கேட்க மறந்துட்டோம் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. அவர் புரிஞ்சுக்கல. அவர் என்னன்னா வெளியில மட்டும்தான் பார்த்தாரு. என்ன நினைச்சு பார்த்தாருன்னா 18 வயசுக்கு மேல உள்ளவங்களை மட்டும் தான் நோட் அவுட் பண்ணாரு. குழந்தை என்ன சொல்லும், குழந்தை பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவர் நினைச்சிட்டாரு. குழந்தைங்களும் முதியவர்களும் பெண்களும் தான் இப்ப வந்து சிஎம் உருவாக்கி இருக்கு. அது வந்து இனிமே காசு பணம் எதுக்கு இனிமே யாரும் அடிமையாக மாட்டாங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் கடிபடுறோம். வந்து அன்பா அவர் பேச ஆரம்பிச்சாரு. அதனாலதான் மக்கள் இறங்கியிருக்காங்க. இன்னமும் மக்கள் வந்து நல்லா செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு.
அப்படி வந்து சொன்னது அது வந்து மிகப்பெரிய தப்பு. கோமாளி ஆச்சுன்னா அப்போ அவங்க ஆட்சியெல்லாம் என்ன பண்ணாங்க? முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தா, போதை ஒழிப்பு சட்டம் இருந்தா. இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. 25 நாள்லயே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 10 மாதம் ஆகுதா ஒரு குழந்தை பெற்று? அந்த மாதிரி தான் இதுவும். தமிழ்நாட்டாடி மொத்தமா அவங்க சொல்றது வந்து எல்லாமே கோமையில உட்காந்து சீட்ல உட்காந்ததுமே பண்ணிட முடியுமா? எல்லாத்தையும் நாட்கள் ஆகும், பொறுமையா தான் பண்ண முடியும். ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு சென்றா கோமாளி அரசன் ஆகிட முடியாது, அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாகும். இப்ப அது போல தான் தமிழ்நாட்டுல இது கோமாளி கூடாரம் ஆகிது. இல்ல, அவர் சொல்றது எல்லாமே தப்பு. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஆட்சியில எல்லாமே கரெக்டா இருந்ததா? அடுத்த ஆட்சி சொல்றதுக்கு கோமாளிச்சுன்னா இதே மாதிரிதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப பாத்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கோட் ஷூட் போட்டு வந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாத்தையும் கோட்டை விடுறாரு, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. அது பேசுறதுக்கு நல்லா இருக்குன்ட்டு அவர் பேசிட்டாரு. கோட் ஷூட் போட்டு வந்தாரு, கோட்டை வர்றாருன்னு ரைமிங்கா இருக்குன்னு பேசுறாரு. ரைமிங்க்கு தான் அவர் பேசியிருக்காரு, கட்டி வேற எதுவுமே இல்ல. அவர் பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லாம பேசியிருக்காரு. அதுல என்ன அர்த்தம் இருக்கு? எடுத்ததுமே எப்படிங்க போயிட முடியும்? ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல வச்சாதான் லாஸ்ட் படிக்கட்டுக்கு போக முடியும். எப்படி பேசுறது? அவர் வந்து எது வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுவாரு அவரு. புதிய ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, ஒரு திட்டத்தை கூட உருப்படியா செயல்படுத்தல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எந்த திட்டத்தை அவர் உருப்படியா செயல்படுத்தலையா? எல்லா திட்டமே பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் கையத்தை என்ன போட்டிருக்காரு? பெண்களுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காரு, வீர பெண்மணின்னு போட்டிருக்காரு. எல்லாமே அவர் பண்ணின்னு தான் இருக்காரு. கோட் சூட்டு போட்டதுன்னா அவர் சொல்றது ஒண்ணுமே பேசுறது வந்து கரெக்டா பேச தெரியல. அவர் திமுக எப்படி நடக்குதுன்னு எப்படி சொல்லலாம்? அவரு கூட்டணி கட்சின்னா அவங்க ஆதரவு வந்து சரியில்லை, அதனால இவங்களா வந்திருக்காங்க. அவர் வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காரு? நம்மள நம்பி வரவங்கள கைப்பிடிச்சு பொறுத்த நம்ம கடமைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்க, இதோட அதிகமா தான் அவர் வருவாரு. இந்த 6 மாசத்துல ரீஎலெக்ஷன் வச்சாலும் இப்ப வந்த தொகுதியோட அதிகமா தான் வரும், கம்மியா வராது. எதிர்கட்சி இல்லாம ஆயிடுமா? எதிர்கட்சியே இல்லாம ஆகும். தனி பெரும்பான்மை தனித்து நின்னா கூட இப்ப அவர் தனித்து நின்று வந்திருக்காரு. மறுபடியும் தமிழ்நாட்டுல ரீஎலெக்ஷன் வந்தா 108 தொகுதி இல்ல 150 தொகுதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகம். அவர் சொல்றது எல்லாமே வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போவாரு அவரு. அவங்க ஆட்சி தான் சார் கேடுகட்ட ஆட்சி. இப்ப வந்து ஆட்சி நல்ல ஆட்சி தான் சார். மக்கள் தேர்ந்தெடுத்து தானே இருக்கிறாங்க, நல்ல ஆட்சின்னு தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் சார் செய்வார் சார், எல்லாருக்குமே நல்லது தான் செய்வார். அதுக்கு தானே மக்கள் எல்லாரும் எடுத்திருக்காங்க. செய்வார் சார், பொறுமையா செய்வாங்க. 5 வருஷம் ஆட்சி ஆண்டாங்களா, அப்ப என்ன சார் அவங்க பண்ணாங்க? எதுவுமே பண்ணலையே. ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு சென்றா அரசனாக முடியாது, அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாக மாறும். இப்ப தமிழ்நாட்டுல எல்லாமே கோமாளி கூடாரமா மாறி இருக்கு. அது கோமாளி கூடாரமா மாறினாலும் நல்லதுதான் சார் நடக்கும், கெட்டது நடக்காது. கண்டிப்பா. இப்ப இருக்கிற முதலமைச்சர் கோட் சூட் போட்டுனது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவர் எல்லாத்தையும் கோட்டை விடுறாரு, அதுதான் பிரச்சனை. கோட் சூட் தானே சார் போட்டிருக்காரு, கோட்டை விட மாட்டாரு, கோட்டை பிடிப்பாரு சார். அவரு நல்லதுதான் நடக்கும் சார், கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். புதிய ஆட்சி பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, உருப்படியா ஒரு திட்டத்தோட செயல்படுத்தல அப்படின்றாரு. அவர் 2 வருஷம் சும்மா 3ஆவது வருஷம் முடிய போற டைம்ல தானே சார் மக்களுக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு செஞ்சாரு. அவரு வேற என்ன பண்ணாரு? அவரு இவராவது 25 நாள் தான் ஆகுது. அவர் 3 வருஷம் உள்ள உட்காந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் தானே சார் மகளிர் திட்டம் போட்டாரு. அப்புறமா தான் பஸ் ஃப்ரீ வண்டி விட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஓசி பஸ் சொன்னாங்களே, ஓசி பஸ்னாங்க. அப்புறம் என்னதுக்கு சார் அவர் திரும்பி முக்கி பேசுறாங்க? பேசுறத வேஸ்ட் ஆச்சே. இவ்வளவு மக்கள் தேர்ந்தெடுத்து உங்க நேரா தானே முதலமைச்சரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. ஒரு எம்பி எம்எல்ஏ கொண்டாடுறாரு இல்ல, முதலமைச்சரா தானே வந்திருக்காரு அவரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும்ல, அதுல இருந்து தெரியணும்ல அவங்க பேசுறவங்களுக்கு. ஏன் ஆச்சு அவங்க தான் வந்து ஆடணுமாமா? அவர் வரக்கூடாதாமா? சொல்லுங்க. வந்து ஏன் அவர் எல்லாம் நல்லதான் செய்யறாரு, என்ன பண்றாரு? இவங்க எல்லாம் கொள்ள அடிச்சதெல்லாம் போதாதாமா? இன்னும் என்ன பண்ண போறாங்க? விஜய் வந்து செய்வான், விஜய் நல்லா பண்ணுவாரு, செய்வாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. செங்கலுக்கு காட்டிட்டு போயிடாரு. இப்ப வந்து நெருமை ஆட்சி நடக்குது. இப்ப அனைத்து மக்களும் அமைச்சர் எல்லாம் இளம் பசங்க எல்லாம் கலெக்டர் எல்லாம் மாறி இருக்கு. அவங்க வந்து 80 வயசு 90 வயசு தான் இருக்கான். ஜாதி ரீதியா அவங்க வந்து ஒரு எஸ்சி மக்களுக்கு ஒரு தலித்து மக்கள் ஒரு அமைச்சர் தரல, ஒரு கலெக்டர் பொசிஷன் தரல. இன்னைக்கு வந்து 8 பேர் அமைச்சர் பட்டியல் மக்கள் அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் கலெக்டர் மாறிக்காங்க. வந்து 710 மாறிக்காரு. இப்ப 6 இப்படி இருக்கு. இது நாங்க திருமாவளம் ஆதரவு தெரிஞ்சுக்கிறேன், கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிஞ்சிருக்கேன், இஸ்லாம் மக்கள் அது தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு மேல இங்க என்ன வேணும்? ஆராசா பேசுறாரு, ஆராசா ஊழல் பண்ணாருல, பீகார் ஜெயில இருந்தாருல, ஏன் அது சொல்ல மாட்டேங்கிறாரு? அது என்ன? ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு சென்றா அவன் அரசனாக முடியாது, அந்த அரண்மனை தான் கோமாளி கூடாரமாகும். இப்ப தமிழ்நாட்டுல அதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு. அவரு கோமாளி தான் பேசிட்டு இருக்காரு. அவர் அரசு கிடையாது, மக்களோட மக்களாட்சி செய்வோம் சொல்லிருக்காரு. மக்களோட ஆதரவு மக்களாட்சி செய்வான், அரசு கிடையாது, எல்லாம் சரகாரியா நடக்கணும் எதுவும் சொல்லியிருக்காரு. அதை நம்பிதான் கம்யூனிஸ்டுக்கும் திருமாவளம் ஆதரவு இருக்காங்க. மத்த இவங்க வந்து போராமல போட்டுல பேசுறாங்க. உங்களுக்கு 6 மாசத்துல இப்ப
2 மாசத்துல எப்படி 6 மாசத்துல எப்படி இருக்கும், 6 வருஷத்துல 5 வருஷத்துல எப்படி இருக்கும். ஆனா நாங்க மக்களாட்சி தாங்க அது. நாம தேடி சம்பாரிச்சது மற்றவங்க நல்லாட்சி பண்றாங்கிறது பொறாமையா இருக்காரு. அவரு அது சொல்லக்கூடாது. அது ஜனநாயக முறைப்படி மக்கள் வந்து 108 தொகுதியில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சு அதிகார வலிமையில அவர் கூட்டணி கட்சியோட ஆதரவுல அவர் ஆட்சி அமைச்சு நல்லது தான் செஞ்சிருக்காரு. அவருக்கு அந்த மனப்பங்கு வரலன்னா வயசு அந்த பக்குவம் வரல. ஒரு கோமாளி வந்து அரண்மனைக்கு போனா அவன் அரசன் ஆகிட முடியாது. ஆமா அங்க இருக்கிற அரண்மனை தான் கோமாளி கூடாரமாகும். அது போல இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது, கோமாளி ஆட்சி தான் நடந்துருக்கு அப்படின்றப்ப. இல்ல அவருக்கு வேணா, அவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் வேணா கோமாளி ஆட்சியா தெரியும். மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சி தாங்க. அவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அந்த தெரியுது. அது அவர் ஆட்சியில இருந்தவங்கள, அதனால நம்ம இருந்த இடத்துல வேற ஆள் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை அவர்கிட்ட நிறைய இருக்கு. இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆகுது, ஒரு திட்டத்தோட உருப்படியா செயல்படுத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. கொஞ்சமா தாங்க பண்ண முடியும். எல்லாம் உடனே செஞ்சிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும். அவர் என்ன தொடர்ச்சியா அரசியல்ல இருந்தவர். அவரு சினிமாவில் நடிச்சாரு, திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த பக்கம் வரணும்ல, கொஞ்சம் கொஞ்சமா தானே வரும். உடனே எல்லாம் செஞ்சிட முடியுமா? முடியாது. ஒரு வேலையை வச்சு சேர்றோம், கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகிடும். 1 வருஷம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அந்த வேலையை அவன் செஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு சாதாரண வேலைக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய இந்த மாநிலத்துடைய சிஎம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அவங்க அந்த லெவலுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ முதலமைச்சர் அவர்கள் கோட் சூட் போட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டுங்கிறாரு, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டிருக்காரு. சிஎம்ங்கிற பதவியை உயர்த்தி காட்டிருக்காரு. அவருடைய இதை சிஎம்ங்கிற பதவியே உயர்த்தி காட்டிருக்காரு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.